ஹே மூவி லவர்ஸ் வெல்கம் பேக். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தரமான சைஃபை மூவி தான் கொண்டு வந்திருக்கிறேன். அதுலயும் ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருக்கிற ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தை தான் கொண்டு வந்திருக்கிறேன். படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோக்கு அடிக்கடி கனவுல ஏலியன்ஸ்ல இந்த உலகத்தை அழிக்கிற மாதிரி, வானத்துல இருந்து ஏலியன்ஸ்ல மக்களை கொடூரமா சுட்டுக் கொள்ற மாதிரி கனவு அடிக்கடி வந்துட்டு இருக்கு. ஆனா இத அவர் மத்தவங்கிட்ட சொன்னார்னா அவரை ஒரு பைத்தியம்னு சொல்றாங்க எல்லாரும். ஆனா அவர் கனவுல நினைச்சது எல்லாமே திடீர்னு ஒரு நாள் நிஜத்துல நடக்க ஆரம்பிக்குது. அந்த ஏலியன்ஸ்க்குலாம் வானத்துல இருந்து பூமிக்கு இறங்கி மக்கள்லாம் சுட்டு கொன்னு பூமியை அழிக்க ஆரம்பிக்குதுங்க. இதுல இருந்து நம்ம ஹீரோ அவரோட ஃபேமிலி, அவரோட ஒய்ஃப் எல்லாத்தையும் எப்படி காப்பாத்துறாரு அப்படிங்கறத இந்த படத்தோட கதையே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2018ல ரிலீஸ் ஆன எக்ஸ்டிங்ஷன். படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோட ஃபேமிலியை காமிக்கிறாங்க. அவனுக்கு ஒரு ஒய்ஃப், 2 பொண்ணுங்க இருக்காங்க. டே டு டே லைஃப அவன் ஃபேமிலியோட அவன் ரொம்ப அழகாவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். ஒரு நாள் நம்ம ஹீரோ வீட்ல இருக்கும்போதுல ஜன்னல் வழியா வானத்துல ஏதோ வெளிச்சமா பறந்துட்டு வருது. அது மக்கள் எல்லாத்தையுமே சுட்டு கொல்ல ஆரம்பிக்குது. பில்டிங் மேலலாம் பாம் பிளாஸ்ட் ஆகுது. மக்கள் கூட்டம் கூட்டமா செத்து காமிக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோ முழிக்கிறான். பார்த்தா அது ஒரு கனவு. இந்த கனவு தான் நம்ம ஹீரோவுக்கு எப்போதுமே வரும். இத பார்த்த நம்ம ஹீரோயின் ஹீரோட்ட, "என்ன அதே கனவா? எத்தனை டைம் சொல்றேன் டாக்டர்ட்ட போய் பாருன்னு. டாக்டர்ட்ட போனா உனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும்னு" நம்ம ஹீரோயின் ஹீரோட்ட ஒரு அட்வைஸ் குடுக்குறா. இதுல இருந்து என்ன தெரியுது, நம்ம ஹீரோக்கு இதே கனவு தான் அடிக்கடி வந்துகிட்டு இருக்குது. இப்படி அடிக்கடி வர்ற கனவுனால நம்ம ஹீரோவால சரியா வேலை பார்க்க முடியல, சரியா தூங்க முடியல. இதுக்காக தான் ஹீரோட்ட ஹீரோயின் சரி நல்ல ஒரு டாக்டரா பாருன்னு அவளும் சொல்லி பார்க்கறா. ஆனா நம்ம ஆளு அதெல்லாம் கண்டுக்காம காலைல வேலைக்கு ரெடி ஆகி கிளம்பி போறான். ஹீரோ வேலைக்கு போனான்னா அவன் போற டைம் மட்டும் தான் தெரியும். எப்போ வரான்னு அவங்க வீட்ல இருக்க யாருக்குமே தெரியாது. அதுக்காகவே ஹீரோ வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அவனோட சின்ன பொண்ணு கோவத்துல டேபிள் கடியில உட்காந்துருக்கா. அவனும் கொஞ்சம் சமாதானப்படுத்தி, "என்ன பாருமா, நான் இன்னைக்கு உனக்காக சீக்கிரமா வந்து உன் கூட இன்னைக்கு நான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றேன்னு" அவளை சமாதானப்படுத்தி கிளம்புறான். அடுத்து ஹீரோயின் பங்குக்கு, "இந்த பாருங்க, என்னோட ஆபீஸ்ல என்னோட ப்ரொமோஷனுக்கு எல்லாரும் ட்ரீட் கேட்கறாங்க. இன்னைக்காட்டும் நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா சீக்கிரம் வாங்க, நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போய் ட்ரீட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லவும், இன்னைக்கு நான் ஃப்ரீ தான், நீ தாராளமா பிளான் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளை சமாளிச்சுட்டு அடுத்து லிஃப்ட்டை திறக்கிறான். அங்க மூத்த பொண்ணு முறுக்கிட்டு நிக்கிறா. இப்ப அவள்ட்டே என்னலாமோ சொல்லி சமாளிச்சு நம்ம ஹீரோ இப்போ ஆபீஸ்க்கு கிளம்பிட்டான். இப்ப ஹீரோ ஆபீஸ் போயிட்டு இருக்கும் போதுல வானத்துல இருந்து வெளிச்சமா ஏதோ ஒண்ணு வேகமா பறந்து வருது. அப்ப அவன் யோசிக்கிறான், இது நம்ம கனவுல தானே வரும், இது கனவு இல்லையே அப்படின்னு. அவன் கூட வேலை பார்க்கறவங்ககிட்ட, இந்த மாதிரி வெளிச்சமா வர்றது உன் கண்ணுக்கு தெரியுதான்னு கேட்கறான். எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியலப்பா, என்ன காலையிலே சரக்கான்னு அவனும் நம்ம ஹீரோவை கொஞ்சம் கலாய்ச்சி விட்டு போயிருந்தான். இப்ப அவனும் அவன் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதுல அவனுக்கு ஏதோ இலூஷனா ஒண்ணு தெரியுது. அவன் கையில அப்படியே ஷேக் ஆகுற மாதிரி தெரியுது. கை ஃபுல்லா ரத்தமா இருக்குது. அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும் போதுல யாரையோ போட்டு பயங்கரமா அடிக்கிற மாதிரி தெரியுது. அப்படியே அந்த குழப்பத்திலே அவன் வேலை பார்த்துட்டு இருக்கும் போதுல வயர் கனெக்ஷனை மாத்தி கொடுத்துருதான். அப்படியே அங்க ஷார்ட் சர்க்யூட் ஆகி தீ எரிய ஆரம்பிச்சிருது. ஐயோ என்னடா பண்ணன்னு தெரியாம அவன் சரி பண்ணிட்டு இருக்கும் போதுல அந்த டைம்ல அவனோட பாஸ் வராரு. அப்போ அவன்கிட்ட, "ஏன் இவ்வளவுக்குள்ள நீ கஷ்டப்படுற, உனக்கு மைண்ட் அப்செட்டா இருக்குல்ல, நான் நல்ல ஒரு டாக்டர் நம்பர் தரேன், அவரை போய் பாரு, உனக்கு எல்லாமே சரியாயிரும்னு" அவரும் கொஞ்சம் அட்வைஸா கொடுக்குறாரு. ஆனா நம்ம ஹீரோக்கு அந்த கனவு அவன்கிட்ட ஏதோ ஒண்ணு சொல்ல வருதுன்னு அவன் யார் சொல்றதுமே கேட்கற மாதிரியே இல்ல. அந்த டைம்ல அவன் பாஸ் கிட்ட, "எனக்கு இன்னைக்கு ஈவினிங் ஒரு பார்ட்டி இருக்கு, நான் அதுக்கு கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பலாம்னு" சொல்லவும் அவனும் கொஞ்சம் சரி அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறான். அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ற ஆபீஸ காமிக்கிறாங்க. அவளும் அவளோட ப்ராஜெக்ட ரொம்பவே அழகா பிரசன்ட் பண்ணதுனால, "அந்த ப்ராஜெக்ட ரொம்ப அழகாவே பிரசன்ட் பண்ணியிருக்கேன், இதுக்கு சர்ப்ரைஸா அடுத்த ப்ராஜெக்ட்ல நீங்க தான் டீம் லீடர்னு" அவ தலையில கொஞ்சம் பொறுப்பு வாங்கியும் நம்ம ஹீரோயின், "எனக்கு இன்னைக்கு ஈவினிங் ஒரு பார்ட்டி இருக்கு, நான் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பலாம்னு" கேட்கவும் அவன் மேனேஜரும், "சரி ஓகே, கிளம்பி என்ஜாய் பண்ணுங்க" அப்படின்னு அவனும் ஒத்துக்கிறான். இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஆபீஸை விட்டு கிளம்பி வீட்டுக்கு வரும்போதுல ஹீரோவும் பாஸ் கொடுத்த சைக்காட்டிஸ்ட் நம்பரை பார்க்கும்போது அவன் நம்ம ஹீரோவோட மைண்டுக்கு ஒரு இலூஷன் மாதிரி வருது. அவன் ஒரு டிவியை சரி பண்ணிட்டு இருக்கும் போதுல அங்க ஒரு நியூஸ் வருது. அந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த பூமியில மனுஷங்க மட்டும் தான் வாழ முடியும், அவங்கள அழிக்கிறதுக்காக ஏலியன்ஸ் நிறையவே தாக்குதல் நடத்துற மாதிரியும், வானத்துல இருந்து பிளைட் மூலியமா நிறைய மக்களை அழிக்கிற மாதிரியும், அதுல மாட்டிக்கிட்டு நம்ம ஹீரோ அவன் ஃபேமிலியை காப்பாத்துறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறான். சடனா பார்த்தா அவன் திடீர்னு முழிச்சுக்கிறான். இவ்வளவு நேரம் வந்தது எல்லாமே ஒரு கனவு. அப்பதான் அவன் வாட்ச பாக்குறான். ரொம்பவே டைம் ஆயிட்டு. எதுக்காகனா அவன் ஒய்ஃப் ஒரு ட்ரீட்டுக்காக ஹோட்டல் கூட்டிருந்தான். இப்போ இங்க இருந்து கிளம்புறதுக்கு ரொம்ப லேட் ஆயிருச்சு. அப்படி போய்கிட்டே இருக்கும் போதுல மறுபடியும் அவன் கண்ணுக்கு வானத்துல இருந்து வெளிச்சமா ஏதோ ஒண்ணு தெரியுது. என்னடா இது, என் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுதா, இல்லாட்ட எல்லார் கண்ணுக்கு தெரியுதான்னு அவனும் ரொம்ப குழப்பி போய், "அந்த மாதிரி வானத்துல இருந்து வெளிச்சம் வருது, உங்க கண்ணுக்கு தெரியுதான்னு" கேட்கறான். ஆனா அங்க போய்கிட்டு இருக்க யாருமே நம்ம ஹீரோ பேசுறத காதல கூட வாங்கிக்கிற மாதிரி இல்ல. சரி இதை நம்ம தான் கண்டுபிடிச்சு ஆகணும்னு ஒரு பெரிய டெலஸ்கோப் வாங்கிட்டு வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு வந்து பாக்குறான், ஹீரோயின் ரொம்பவே டென்ஷனா இருக்கிறா. எதுக்காகனா அவளும் பார்ட்டிக்காக பெர்மிஷன் கேட்டுதான் வந்திருக்கான். ஆனா நம்ம ஹீரோ மொத்தமா சொதப்பி விட்டான். இங்க பாருமா, நானும் சீக்கிரம் கிளம்பி வர முடியல, வானத்துல எப்போதும் தெரியுற மாதிரி வெளிச்சம் தெரிஞ்சுச்சு, அதனால நானும் கொஞ்சம் மயக்கம் அடைஞ்சு கீழே விழுந்துட்டேன், அதனாலதான் என்னால பார்ட்டிக்கு வர முடியலன்னு கொஞ்சம் சொல்லி சமாளிச்சு பார்க்குறான். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஹீரோயின், "அதுக்காக தான் சொல்றேன், ஒரு நல்ல டாக்டரை போய் பாருங்க, நீங்க சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க, எங்களுக்கு தான் நீங்க தொந்தரவு கொடுக்கீங்க, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்க, இல்லாட்டா சுடுதண்ணி எதுக்கு மூஞ்சில ஊத்திடுவேன்னு" கொஞ்சம் மிரட்டுறா. சரி நாளைக்கு நான் கட்டாயமா டாக்டரை பார்க்குறேன்ட்டு அவனும் தூங்க கிளம்பி போறான். அந்த டைம்ல அவனுக்கு வேற மாதிரி ஒரு கனவு வருது. இப்போ வந்திருக்க கனவுல அவங்க குழந்தைங்களாம் யார் பக்கத்துலயே உட்காந்து அழுகுற மாதிரி தெரியுது. ஹீரோட மூத்த பொண்ணு கையில ஒரு கன்னை வச்சுட்டு யாரையோ சுடுற மாதிரி தெரியுது. முன்ன வந்த கனவோட இப்போ இது கொஞ்சம் கொடூரமாவே அவனுக்கு தெரியுது. டக்குன்னு அவன் முழிச்சுக்கிறான். கீழே இறங்கி
பறவைங்க வந்து பெரிய பொண்ண பார்த்தா அது மூஞ்ச முறுக்கிட்டு போகுது. சின்ன பொண்ண பார்த்தா அது மூஞ்ச சுருக்கிட்டு போகுது. ஏன்னா அவன் சொன்ன மாதிரி அவன் ஆன் டைம்க்கு நேத்து வரல. அதுக்காக தான் எல்லாரும் அவன் மேல கொஞ்சம் கடுப்பா இருக்காங்க. சரி நம்ம மேலயே தப்பு இருக்குன்னு அவனோட சின்ன பொண்ண கொஞ்சம் சமாதானப்படுத்தியிருக்கான். அந்த டைம்ல அவகிட்ட ஒரு சின்ன குரங்கு பொம்மை இருக்கு. அது கொஞ்சம் டேமேஜ் ஆன மாரி இருக்கு. அது சரியா ஒர்க் ஆகல. சரி நம்ம தான் ஒரு இன்ஜினியர் அத கொஞ்சம் சரி பண்ணி குடுத்து அவள சமாதானப்படுத்திடலான்னுட்டு அந்த ரிப்பேரா கிடக்கிற குரங்கு பொம்மையும் சரி பண்ணி குடுத்து அவள கொஞ்சம் அப்போதைக்கு சமாதானப்படுத்திருந்தான். அடுத்து ஹீரோயின்ட்ட வந்து சரி எனக்காக இல்லனாலும் உங்களுக்காக இன்னைக்கு நான் டாக்டர போய் பார்க்கவும் சொல்லவும், ஃபர்ஸ்ட் அந்த டாக்டர போய் பாருங்க. அப்பனா தான் எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்னு அந்த டாக்டர் நம்பர கையில குடுத்து அனுப்பிச்சு விட்டுருதா. அவனும் அந்த டாக்டர்ட்ட அப்பாயின்ட்மென்ட் வாங்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் பட்சத்துல கூட இன்னொருத்தன் இருக்கான். அவன்ட்ட கேட்கும் பட்சத்துல அவனுக்கும் அந்த மாரி கனவு வந்திருக்குது. அப்பதான் யோசிக்கிறான். இந்த கனவு நமக்கு மட்டும் வரல. நெறைய பேத்துக்கு வருது. அப்ப இந்த கனவு இந்த உலகத்துக்கு ஏதோ ஒண்ணு சொல்ல வருதுன்னு யோசிச்சு அந்த டாக்டர பார்க்காமலே அவன் வீட்டுக்கு கிளம்பி வந்துருதான். வீட்டுக்கு வந்து அவன் ஒய்ஃப்ட்ட இந்த மாரி கனவு எனக்கு மட்டும் வரல. அந்த ஹாஸ்பிட்டல்ல மீட் பண்ணதுல இன்னொருத்தருக்கும் வந்திருக்கான். அப்ப இந்த கனவு நமக்கு ஏதோ பிரச்சனை சொல்ற வர மாரி இல்ல. ஏதோ ஒரு பிரச்சனையில இருந்து நம்மள காப்பாத்திக்க வார்ன் பண்ற மாரி இருக்கு. இந்த கனவுல வர்ற ஏலியன்ஸ்க்குலாம் மக்கள அழிச்சு பூமிய அதுங்க ஆட்சி செஞ்சுருமோ அப்படிங்கிற மாரி எனக்கு தோணும். சரி இந்த கதைலாம் இருக்கட்டு, நீ டாக்டர்ட்ட போய் பார்த்தியா? அத விட்டுட்டு ஏலியன்ஸ் வருது, எறும்பு வருதுன்னுலாம் சொல்லாத. டாக்டர் என்ன சொல்றாருன்னு கேட்கவும், நான் தான் சொல்றேன்ல நான் டாக்டர மீட் பண்ணவே இல்ல. இந்த கனவு ஏதோ ஒண்ணு நமக்கு வார்ன் பண்ணுதுன்னு சொல்லவும், அவ ரொம்பவே டென்ஷன் ஆயிருதா. இப்போ ஹீரோயின் பிளான் பண்ணபடியே வீட்ல பார்ட்டி நடத்துறா. அந்த பார்ட்டி நடக்கும்போது நம்ம ஹீரோ வாங்கி வச்சிருக்க டெலஸ்கோப்ல வானத்த பார்க்குறான். அந்த டைம்ல அவன்கிட்ட அவன் பக்கத்து அபார்ட்மெண்ட் நெய்பர் வராரு. இவன் பேர் ரே. ரேவும் நம்ம ஹீரோட்ட கொஞ்சம் அட்வைஸ குடுக்குறான். "என்னப்பா உனக்கு பிரச்சனை? நீ பொண்டாட்டி பிள்ளைகள கண்டுக்கிறதே இல்லையாமே? அப்படி ஓடி ஓடி சம்பாதிச்சு என்னத்த பண்ண போற? உனக்கு என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லு. என்னால முடிஞ்ச ஹெல்ப்ப நான் பண்றேன்னு" சொல்லவும் நம்ம ஹீரோ மைண்ட்ல வந்துட்டான்டா முதலவா என் அட்வைஸ குடுக்குறதுக்குங்கிற மாரி யோசிக்கிறான். அவங்க பேசிட்டே இருக்கும்போதுல அந்த டைம்ல ஹீரோவோட கண்ணுக்கு வானத்துல இருந்து மறுபடியும் அந்த வெளிச்சம் தெரியுது. பக்கத்துல இருந்த ரேக்கும் அவன் கண்ணுக்கும் அந்த வெளிச்சம் தெரியுது. அப்போ கேட்கிறான், "என்னது இது வானத்துல இருந்து வெளிச்சம் வருதுன்னு" சொல்லவும் ஹீரோவுக்கு ஷாக் ஆயிருது. "என்னது அந்த வெளிச்சம் உன் கண்ணுக்கும் தெரியுதா? அப்போ இதெல்லாம் உண்மைதான். இதெல்லாம் இல்யூஷன் இல்லன்னு" சொல்லிட்டு இருக்கும் பட்சத்துல அந்த வெளிச்சம் எல்லாம் ஒரு ட்ரோன் மாதிரி அதாவது ஒரு ஃபிளைட் மாரி வேகமா வந்து அங்க இருந்த பில்டிங் மேலலாம் பாம் பிளாஸ்ட் பண்ணுது. அத பார்த்த ஹீரோயின், "உங்க கனவுல அடிக்கடி வருதுன்னு சொன்னது இதுதானா? இப்போ வந்து கேளுங்க. நான் சொல்லும் பட்சத்துல யாராவது நம்புனீங்களா?" இப்ப ஹீரோ அடுத்து என்ன செய்யலாம்னு யோசிச்சே இருக்கும் பட்சத்துல அந்த வானத்துல இருந்து பறந்து வந்த ஃபிளைட்டுங்க மக்கள நோக்கி பயங்கரமா சுட ஆரம்பிக்குது. அந்த கன் ஷூட்டிங்ல நெறைய பேர் செத்துருதாங்க. அந்த பார்ட்டி நடந்துகிட்டு இருக்க பக்கத்து அபார்ட்மெண்ட்ல பாம் பிளாஸ்ட் ஆகுது. அதனாலே அந்த பார்ட்டில இருந்த எல்லாருமே எஸ்கேப் ஆயி வெவ்வேறு அபார்ட்மெண்ட்டுக்கு போயிருந்தாங்க. இப்ப ஹீரோவோட மூத்த பொண்ணு எங்க இருக்கான்னா, அந்த பக்கத்து அபார்ட்மெண்ட்ல இருந்து வந்த ரேவோட வீட்டுக்கு போயிருக்கா. இத தெரிஞ்ச நம்ம ஹீரோ அவள காப்பாத்துறதுக்காக வேகமா ஓடி போறான். அப்படி அங்க இருந்த எல்லாருமே வேக வேகமா தள்ளு முள்ளிட்டு ஓடும் போச்சுல, அந்த டைம்ல நம்ம ஹீரோ ஒரு பெரிய கிளாஸ் டோர் பக்கத்துல ஒரு வித்தியாசமான ஏர்கிராஃப்ட்ட பார்க்குறான். அந்த ஏர்கிராஃப்ட்ட பார்த்ததும் நம்ம ஹீரோ மைண்ட் கொலாப்ஸ் ஆயி அந்த டைம்ல அவனுக்கு இலூஷன் மாரி தோண்டவும் அந்த ஃபிளைட்ல இருந்து பயங்கரமா சுட ஆரம்பிக்குதாங்க. அந்த டைம்ல அங்க இருந்த ரே நம்ம ஹீரோவ காப்பாத்திருதான். இப்ப அங்க இருந்து எஸ்கேப் ஆயி இப்போ பசங்க எங்க இருப்பாங்கன்னு ஒவ்வொரு ரூமா தேடுறாங்க. ஆனா பசங்க எந்த ரூம்லயும் இருந்த மாதிரி இல்ல. இப்போ அந்த 2 பொண்ணுங்களும் எங்க இருக்காங்கன்னா, அந்த லிஃப்ட் இருக்குல்ல, அந்த லிஃப்ட்டுக்குள்ள இருக்காங்க. அந்த லிஃப்ட் பாதியிலே ஸ்டக்கப் ஆயி நிக்குது. அவங்கள அந்த லிஃப்ட்டோட கயிறு வழியா இறங்கி அந்த லிஃப்ட்டுக்குள்ள போய் ரேவும் நம்ம ஹீரோவும் சேர்ந்து காப்பாத்துறாங்க அந்த 2 பொண்ணுங்கள. அப்படி கட் பண்ணி வெளிய காமிச்சா அந்த வானத்துல இருந்து நெறைய ஏர்கிராஃப்ட் வந்திருக்கும்ல. அதுல இருந்து ஷூட்டிங் வேற பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. அதுல இருந்த ஒரு ஏர்கிராஃப்ட்ல இருந்து ஒரு ஏலியன் வெளிய வருது. அந்த ஏலியனும் நம்ம ஹீரோயினும் அந்த 2 பொண்ணுங்க இருக்கிற அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துருது. அவங்க ரூம்குள்ளேயே வந்துருது. இப்போ நம்ம ஹீரோயினும் அந்த 2 பொண்ணுங்களும் ஒரு டேபிளுக்கு கீழ ஒளிஞ்சிருக்காங்க. ஹீரோயினோட சின்ன பொண்ணு எப்போதுமே ஒரு குரங்கு பொம்மை வச்சிருப்பாள்ல, அத ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டா போல. அத எடுக்கலான்னு அந்த சின்ன பொண்ணு அந்த குரங்கு பொம்மை கிட்ட போயிருது. அவங்க 2 பேரும் அந்த ஏலியன்ஸ்ட்ட இருந்து எப்படி தப்பிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அந்த சின்ன பொண்ணு அவங்க கிட்ட இருந்து போனத யாருமே கவனிக்கல. அந்த சின்ன பொண்ணு அந்த குரங்கு பொம்மைய தேடி எப்படியோ எடுத்துருது. அந்த டைம்ல அந்த சின்ன பொண்ணு இருந்த ரூமுக்கு அந்த ஏலியன் எப்படியோ வந்துருது. அந்த பொண்ணு ஒரு டேபிள் கீழ மறைஞ்சிருக்கு. அந்த ஏலியன் அந்த ரூம சுத்தி முத்தி பார்த்துட்டு யாரும் இல்லன்னு கிளம்பும் போச்சுல, அந்த சின்ன பொண்ணு கையில இருந்த குரங்கு பொம்மை ஒரு சத்தம் விட்டுருது. அந்த சத்தத்த கேட்டு அந்த ஏலியன் அந்த பொண்ணுகிட்ட வந்து மெல்ல அவள தொட்டு பாக்குது. ஆனா ஏலியன் அவள எதுவுமே செய்யற மாரி இல்ல. அந்த டைம்ல அங்க வந்த ஹீரோ குழந்தை முன்னாடி அந்த ஏலியன் இருக்கிறத பார்த்ததும் கையில இருந்தத வச்சு ஏலியன பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிருதான். பதிலுக்கு அந்த ஏலியனும் நம்ம ஹீரோவ பயங்கரமா அட்டாக் பண்ணுது. 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. இருந்தாலும் ஏலியன் ரொம்ப பெருசா இருக்கிறதுனால நம்ம ஹீரோவால ஒண்ணுமே பண்ண முடியல. அது கத்திய எடுத்து நம்ம ஹீரோவ குத்தலாங்கிற டைம்ல பயங்கரமா ஒரு அடி உழுது ஏலியனுக்கு. யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த ஏலியன கட்டைய வச்சு ஒரு அடி அடிக்கிறா. ஏலியனுக்கு தலையில அடி விழுந்ததுனால அது கீழ விழுந்துருது. ஹீரோயின் கட்டைய வச்சு பயங்கரமா அடிச்சு கம்ப்ளீட்டா அந்த ஏலியன கொன்றுதா. அந்த இடத்துல ஏலியன் கிட்ட ஒரு கன்னு கிடைக்குது. அத நம்ம ஹீரோ எடுத்துட்டு கிளம்பிருதான். அப்படி தப்பிச்சு லிஃப்ட்ல போய்கிட்டு இருக்கும்போதுல ஹீரோயின் ஹீரோட்ட, "இந்த கனவு உங்களுக்கு எப்போதும் வர்ற கனவு தானே? இதுல இருந்து தப்பிக்கிற மாதிரி ஏதாட்டும் ஒரு கனவு வந்திருக்கும்ல, அப்படின்னா இதுல இருந்து தப்பிக்கிற எப்படின்னு கேட்கிறா. அப்பதான் ஹீரோ என்ன யோசிக்கிறான்னா, இந்த ஏலியன்ஸ்லாம் அவனை அட்டாக் பண்ணும்போதுல அவன் அங்க இருந்து தப்பிச்சு அவன் வேலை பார்க்குற ஃபேக்டரிக்கு போகிற மாதிரி
மாரி கனவு காண்பான். அவன் ஒய்ஃப்ட்ட இங்கருந்து நம்ம தப்பிக்கணும்னா என்னோட ஃபேக்டரிக்கு போகணும். சரி இங்கருந்து எப்படி தப்பிக்கலாம்னு யோசிங்கன்னு சொல்ல முச்சுல, இந்த அபார்ட்மெண்டோட கிளாஸ் டோர்ஸ் எல்லாம் கிளீன் பண்றதுக்கு ஒரு லிஃப்ட் இருக்கும்ல, அந்த லிஃப்ட் மூலியமா இறங்கி கீழ உள்ள ஃப்ளோருக்கு போயிடலான்ட்டு கீழ உள்ள ஃப்ளோருக்கும் போயிருந்தாங்க. அந்த டைம்ல ஹீரோ அந்த ஏலியன்ட்ட இருந்து எடுத்த கன்ன வச்சு ஏதாச்சும் யூஸ் பண்ண முடியுமான்னு யோசிக்கிறான். கன் எடுத்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் தெரியுது. இந்த கன்ன ஏலியன்ஸால மட்டும் தான் யூஸ் பண்ற மாரி செட் பண்ணியிருக்குது. நம்ம ஹீரோ தான் ஒரு இன்ஜினியர் ஆச்சே. அந்த கன்ல இருந்த செட்டிங்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி எப்படியோ அவனும் யூஸ் பண்ற மாரி வச்சுக்கிறான். இப்போ அந்த கன்ன தொலைச்ச ஏலியன் இப்போ நம்ம கன் எங்க இருக்குன்னு ஸ்கேன் பண்ணி பாக்குது. ஸ்கேன் பண்ணி பார்த்தால ஹீரோட்ட தான் கன் இருக்குது. அந்த இடத்துல ஏலியன்ஸ்லாம் ஒரு பாம்பு தூக்கி போடுது. நம்ம ஹீரோயின் அந்த பாம் பிளாஸ்ட்ல இருந்து அவளோட ஃபேமிலியை காப்பாத்திடுதா. ஆனா ரே அதுல செத்துருதான். ரே செத்து கிடக்கிறத பார்க்கவும் அவ பொண்ணு ரொம்பவே கதறி அழுதுகிட்டு இருக்கா. ஆனா அதுல ஒரு பள்ளம் இருந்ததுனால அவ தவறி கீழே விழ முச்சுல ரேவோட ஒய்ஃபோட காப்பாத்திருதா. அடுத்து ஏர்கிராஃப்ட்ல வந்த நிறைய ஏலியன்ஸ் ரேவோட பொண்ணையும் ரேவோட ஒய்ஃபையும் அங்கே நிறைய பாம்பு போட்டு கொன்றுதாங்க. இப்போ அந்த பாம் பிளாஸ்ட்ல மிச்சம் இருக்கிறது நம்ம ஹீரோவோட ஃபேமிலி மட்டும்தான். ஹீரோவும் இப்போ நம்ம ஃபேமிலியை காப்பாத்தணும்னா நம்ம ஃபேக்டரி போய் ஆகணும். அதுக்கு இருக்கிற ஒரே வழி டனல் தான். சரி அந்த டனல் வழியா போகலான்னு அவன் ஃபேமிலி மொத்தமா கூப்பிட்டு போய்கிட்டு இருக்கிறான். அப்படி அவன் ஃபேமிலியை கூப்பிட்டு போயிட்டு இருக்க வழியில ஒரு 3 ஏலியன்ஸ் நிக்குது. இருந்தாலும் அவங்கிட்ட இருக்கிற கன்னை வச்சு, அதாவது ஏலியன்ஸ்ல இருந்து எடுத்தாலும் அந்த கன்னை வச்சு அந்த ஏலியன்ஸை சுற்றுதான். ஹீரோ அவனோட ஃபேமிலியை கூப்பிட்டு அந்த டனல் வழியா போய்கிட்டே இருக்க. இடையில நிறைய பேர் செத்து கிடக்குறாங்க. அப்படி போயிட்டே இருக்கும் போதுல மேல இருந்து ஏலியன்ஸ்லாம் நிறைய கன்னை வச்சு ஷூட் பண்ணிட்டு இருக்குது. அப்படி அதெல்லாம் இருந்து தப்பிச்சு போயிட்டே இருக்கும் போதுல அந்த டனல்ல ஒரு பெரிய பாம்பு போட்டுதாங்க. அந்த பாம்பு வெடிச்சதுல நம்ம ஹீரோயினுக்கு வயித்துல பயங்கரமா அடிபட்டுருது. ஹீரோயினை அப்படியே கைத்தாங்கல்ல கூட்டு வந்துட்டு இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோயினால நடக்கவே முடியல. அந்த டைம்ல இப்ப நம்ம ஹீரோ ஒரு ஏலியனை சுட்டு போட்டு ஒரு கன் எடுத்துட்டு வந்தால, ஆக்சுவலா அந்த ஏலியன் செத்து போயிருக்காது. அந்த கன்னை எடுக்கிறதுக்காக இப்போ இவனை பழி வாங்குறதுக்காக அந்த ஏலியன் இவனை தேடி வந்திருக்கு. அந்த ஏலியன் வந்தா என்ன, நம்ம ஹீரோட்ட தான் அந்த ஏலியனோட கன் இருக்குல்ல, அந்த கன்னை வச்சு அந்த ஏலியனை எப்படியோ ஷூட் பண்ணி கொன்றுதான். சரி அந்த ஏலியனோட மூஞ்சி எப்படி இருக்குன்னு மூஞ்ச தொறந்து பார்க்கறான். இங்க தான் இருக்கு இந்த படத்தோட பயங்கரமான ட்விஸ்ட்டே. அந்த மூஞ்ச தொறந்து பார்த்தா அதுல இருக்கிறது ஒரு மனுஷ உருவம். அதாவது மனித மூஞ்சி தான் இருக்குது. ஆனா அந்த ஏலியன் உள்ள செத்து கிடந்த மனுஷனும் கொஞ்ச நேரத்துல முழிச்சிருதான். அத பார்த்த நம்ம ஹீரோ, நீ யாரு, எதுக்காக இப்படி உள்ள மறைஞ்சிருக்கிற, உங்களோட மோட்டிவ் என்ன, எதுக்காக மக்கள் அப்படி கொல்றீங்கன்னு கேக்குறான். ஆனா அதுக்கு அவன் எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கிறான். நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி அவன் போற ஃபேக்டரிக்கு அந்த ஏலியனையும் கூப்பிட்டு போயிருந்தான். ஒரு வழியா அந்த ஃபேக்டரியை ரீச் ஆயிருந்தாங்க. ஆனா பாஸ்வேர்டு போட்டா தான் உள்ள போக முடியும். ஹீரோவும் அந்த கேட்டுக்கு பாஸ்வேர்டு போட்டு ஓபன் பண்ணி பாக்குறான். ஆனா ஓபன் ஆகல. ஹீரோ வெளியே இருந்து கத்தவும் உள்ள இருந்த அந்த மொட்டை பாஸ் அந்த கேட்டை திறந்து வெளியே வரான். வந்து பார்த்ததும் என்ன ஏலியன்ஸை கூப்பிட்டு வாரீங்க, இந்த ஏலியன்ஸ் அடிச்சு கொள்ளுங்கறான்னு சொல்லவும் அங்க இருந்தவங்க ஏலியன்ஸை அடிக்கிறாங்க. அங்க இருந்து அந்த ஏலியனை வேற இடத்துக்கு கூட்டு போயிருந்தாங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே முடியல. அங்க இருந்த ஸ்டாஃப்ஸ்லாம் நம்ம ஹீரோயினுக்கு என்னாச்சுன்னு கொஞ்சம் வந்து பாக்குறாங்க. ஆனா ஹீரோயினுக்கு பாடியில எந்த மூவ்மெண்ட்டுமே இல்ல. அதனால அவளுக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குறாங்க. கொடுத்ததுல ஹார்ட் பீட்ல ரைஸ் ஆகி கிடந்து துடிக்கிறா. அதை பார்த்த நம்ம ஹீரோ, என்னடா பண்றீங்க, அவளை காப்பாத்ததான் சொன்னீங்க, விட்டா அவளை கொன்றீங்களான்ட்டு ஹீரோ அவங்க கிட்ட சண்டைக்கு போறான். அதுல இருந்த மொட்டை பாஸ், இப்படி செஞ்சாதான் இவளை காப்பாத்த முடியும்னு ஹீரோவை கொஞ்சம் சமாதானப்படுத்துறான். சரி உங்களால என் ஒய்ஃபை காப்பாத்த முடியாது, நான் ஏலியன்ஸ்ட ஹெல்ப் கேட்கறேன்னு ஏலியன்ஸ்ட கிளம்பும். மொட்டை பாஸ், இல்ல அந்த ஏலியன் நம்மளை பிடிச்சு வச்சுட்டு பழி வாங்குறதுக்கு ஏதோ ட்ரை பண்ணுது, நீ அங்க போக வேணாம்னு சொல்லவும் நம்ம ஹீரோ அவன்கிட்ட இருந்த கண்ணை மொட்டை பாஸ்ட நீட்டுறான். எனக்கு என்னோட ஒய்ஃப் உயிரோட வேணும்னு கேட்கவும் அந்த மொட்டை பாஸ் அங்க இருந்த எல்லாத்தையும் ஒரு டனல்ல இருந்த ஒரு சீக்கிரட்டான ரூமுக்கு கூட்டு போறான். அந்த ரூம்ல பல வருஷத்துக்கு முன்னாடியே சீக்கிரட்டான ஒரு ட்ரெயினையும் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ட்ரெயின் எதுக்காகன்னா, இந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு, அதாவது ஏலியன்ஸ்லாம் வரவே முடியாத ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறதுக்காக ஒரு ட்ரெயினையும் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஹீரோ இப்ப அவனோட 2 பொண்ணுங்கிட்ட, இங்க பாருங்க அம்மாக்கு இப்போ உடம்பு சரியில்லை, அவளை சரி பண்ணிட்டு தான் என்னால வர முடியும், இப்போதைக்கு நீங்க 2 பேரும் கிளம்பி போங்கன்ட்டு அந்த ட்ரெயின்ல அவனோட 2 பொண்ணுங்களையும் ஏறி அனுப்பி வைக்கிறான். இப்போ அடுத்து ஹீரோ அந்த பிடிச்சு வச்சிருக்க ஏலியன் கிட்ட வரான். இங்க பாரு, உன்னால என்னோட ஒய்ஃபை காப்பாத்த முடியும்னு எனக்கு தெரியும். பதிலுக்கு அந்த ஏலியன் என்ன பண்ணுதுன்னா, நம்ம ஹீரோயினோட வயித்தை பயங்கரமா கிழிச்சிருது. ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகி என்ன பண்றேன்னு கேட்கவும் இங்க தான் இருக்கு படத்தோட அடுத்த ஒரு ட்விஸ்ட். அந்த ட்விஸ்ட் என்னன்னா, நம்ம ஹீரோயினோட உடம்புக்குள்ள நிறையவே ஆர்டிபிஷியலான ஆர்கன்ஸ் தான் இருக்குது. சொல்ல போனா நம்ம ஹீரோயின் ஒரு ஏஐ ரோபோட். இதை பார்த்த நம்ம ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆயிருதான். அந்த ஏலியனும் ஹீரோயினோட உடம்புல இருந்த ஒரு டியூபை கட் பண்ணிட்டு, இந்த டியூபை உன்னோட செஸ்ட்ல கனெக்ட் பண்ணணும், அதுக்காக இப்போ உன்னோட செஸ்ட்டை கிளிக்கணும்னு சொல்லவும், என்னோட செஸ்டையா, நான் எதுக்கு கிளிக்கணும்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் ஷாக் ஆகுறான். மனசை கல்லாக்கிட்டு நம்ம ஒய்ஃபை நம்ம தான் காப்பாத்தி ஆகணும் ஒரு கத்தி எடுத்துட்டு அவனோட நெஞ்ச கிழிக்கிறான். பார்த்தா ஒரு சொட்டு ரத்தம் கூட வரல. அவனுக்கு ஒரு வலிங்கிறதே இல்ல. அவனோட நெஞ்சையும் கிழிச்சு பார்த்தா அதுக்குள்ளேயே நிறைய ஆர்டிபிஷியல் ஆர்கன்ஸ் தான் இருக்குது. சொல்லப்போனா நம்ம ஹீரோவும் ஒரு ஏஐ ரோபோட் தான்.
இப்ப அந்த ஏலியன் ஹீரோயின் உடம்புல இருந்து அந்த டியூப் எடுத்து நம்ம ஹீரோவோட செஸ்ட்ல கனெக்ட் பண்ணவும், இப்போ ஒரு ஃபிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அதாவது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிறத கொஞ்சம் காமிக்கிறாங்க. அதாவது நம்ம ஹீரோவுக்கு ஸ்டார்ட்டிங்ல கனவு வரும்ல, அந்த கனவுல நெறைய இல்யூஷன் வரும். அதாவது ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுங்கிற மாரி ஒரு கனவுலாம் வரும்ல, அது எதுவுமே ஃபியூச்சர்ல வர்றது கிடையாது. ஹீரோவோட பாஸ்ட்ல என்னலாம் நடந்திருக்குங்கிறது தான் அவனுக்கு கனவா வந்திருக்கு. சொல்லப்போனா ஹீரோ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷங்களால உருவாக்கப்பட்ட ஒரு ரோபோட். அதாவது மனுஷங்களோட வேலைய குறைக்கிறதுக்காக செய்யப்பட்ட ஒரு ரோபோட் தான் நம்ம ஹீரோ, ஹீரோயின் இன்னும் நெறைய பேரு. நாள் போக போக மக்களுக்கு எதிரா அந்த ரோபோட்ஸ்லாம் போராட ஆரம்பிக்குது. அதாவது எங்களுக்கும் உணர்ச்சிகள் இருக்குது. நாங்களும் ஸ்கூலுக்கு போவோம். எங்களுக்கும் மெடிக்கல் வேணும். எங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். நாங்களும் குழந்தை பெத்துக்குவோம். அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு எதிரா அந்த ரோபோட்ஸ்லாம் போராட்டம் பண்ணவும், மனிதர்கள் சும்மா விடுவாங்களா? விடமாட்டாங்க தானே! இப்போ மனிதர்கள்லாம் சேர்ந்து அவங்க கிரியேட் பண்ண அந்த ஏஐ ரோபோட்ஸ் எல்லாத்தையும் அழிக்கலான்னு முடிவு பண்ணி பயங்கரமா பாம் பிளாஸ்ட் போடுறாங்க. சுட்டு எல்லா ஏஐ ரோபோட்ஸையும் சுட்டு தள்ளிடுறாங்க. அந்த விஷயம் தான் இப்போ நம்ம ஹீரோவுக்கு ஒரு ட்ரீம் மாரி வந்து வந்து போயிட்டு இருக்குது. இப்ப அந்த ரோபோட்ஸ்களுக்கும் உணர்ச்சிகள், ஃபீலிங்ஸ், ஐடியாஸ் எல்லாமே நாள் பட நிறையவே வந்திருக்கு. இப்ப அந்த ரோபோட்ஸ்கள்லாம் அழிச்சிட்டு இருக்க மனிதர்களுக்கு எதிரா அந்த ரோபோட்ஸ்கள் சண்டை போட ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ நெறைய மனிதர்கள சுட்டு கொன்றுதான். அப்படி மனிதர்களுக்கும், ரோபோட்டுக்கும் நடந்துட்டு இருக்க அந்த கொடூர போர்ல தான் நம்ம ஹீரோ, ஹீரோயின மீட் பண்ணியிருப்பான். அதாவது அங்க தான் அவங்களுக்குள்ள லவ்ஸ் உண்டாயிருக்கு. இப்ப அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து மனிதர்கள் நெறைய பேத்த சுட்டு கொல்றாங்க. அப்படி ஒரு நாள் போர் நடந்திருக்கும் பட்சத்துல அந்த போர்ல 2 குழந்தைகள பார்க்குறாங்க. ஆக்சுவலா அவங்களோட அம்மா, அப்பா இறந்து போயிருக்காங்க அந்த போர்ல. இப்ப நம்ம ஹீரோ, ஹீரோயின் ஒரு ரோபோட்ஸ் அவங்களால குழந்தை பெத்துக்க முடியாதுல்ல. அதனால இப்ப அந்த 2 குழந்தைங்களையும் தத்தெடுத்து அவங்க கூடயே வளர்த்துட்டு வராங்க. இப்ப கடைசில ரோபோட்ஸ்லாம் சேர்ந்து நெறைய மனிதர்கள அழிச்சிருந்தாங்க. மிச்சம் இருக்க மனிதர்கள் அந்த ரோபோட்ஸ்க்கு பயந்து அவங்களுக்கு சேஃபான இடத்துக்கு போய் மறைஞ்சிருந்தாங்க. அதாவது ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்ப இந்த ரோபோட்ஸ்லாம் சேர்ந்து நெறைய மனிதர்கள அழிச்சிருக்காங்கல்ல. அதனாலே அதுங்களுக்கு நெறைய கில்ட்டி ஃபீல் ஆயிருது. அதுக்காக அவங்களோட மெமரீஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா எரேஸ் பண்ணிட்டு அவங்க தான் மனிதர்கள் மாரி இந்த பூமியில மொத்தமா அவங்க ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா அதுல சில பேர் அவங்களோட மெமரீஸ எரேஸ் பண்ணாம இருக்காங்க. எதுக்காகன்னா வருங்காலத்துல எதுவும் பிரச்சனை வந்துரக்கூடாது. அப்படி வர்ற பிரச்சனைய இவங்கள வச்சு தான் சால்வ் பண்ணணும்ங்கறதுக்காக நெறைய பேர் எரேஸ் பண்ணாம இருக்காங்க. அதுல ஒருத்தன் தான் இந்த மொட்டை பாஸ். ஆனா அந்த மெமரீஸ்லாம் எரேஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்களுக்குள்ளே நெறைய கிளிச்சஸ் வர ஆரம்பிக்குது. அதாவது அவங்களோட கடந்த கால நினைவுகள் அப்பப்போ வந்துட்டு போக ஆரம்பிக்குது. இப்படி வர்ற மெமரி ப்ராப்ளத்த சால்வ் பண்றதுக்காக ஒரு கிளினிக்கும் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கிளினிக்ல அவங்களோட அந்த மெமரிய கொஞ்சம் ரீபூட் பண்ணியிருந்தாங்க. இந்த கிளினிக் கூட ஸ்டார்ட்டிங்ல நம்ம ஹீரோ போயிருப்பான். பாதியில திரும்பி கூட வந்திருப்பான்ல, அந்த கிளினிக் தான். இப்ப அப்படியே பிரசன்ட்க்கு வந்தா நம்ம ஹீரோ வேகமா கண் முழிச்சுக்கிறான். ஹீரோயின வந்து பார்க்குறான். ஹீரோயினும் எப்படியோ உயிர் பிழைச்சுட்டா. அந்த ஏலியன் எப்படியோ நம்ம ஹீரோயின காப்பாத்திட்டு ஆக்சுவலா ஏலியன்ஸ்ன்னு சொல்லலாம். இவங்க தான் மனுஷங்க. அதாவது 50 வருஷத்துக்கு முன்னாடி சாவடிச்சவங்க. மிச்சம் மீதி இருக்க எல்லாருமே மார்ஸ்ல போய் செட்டில் ஆயிருக்காங்க. அந்த மார்ஸ்ல இருந்த சின்ன சின்ன குழந்தைங்களுக்குலாம் இந்த பூமியில இருக்கிற ஏலியன்ஸ்லாம் ரொம்பவே கொடூரமானது. அதுங்கள நம்ம எப்படியாட்டும் அழிச்சே ஆகணும்னு சின்ன வயசுல இருந்தே அதுங்களுக்கு சொல்லி சொல்லி வளர்த்துருக்காங்க. இப்ப தான் அதுகள அழிக்கிறதுக்கு கரெக்ட்டான டைம்ங்கிறதுனால மனிதங்கலாம் இப்போ பூமிக்கு வந்திருக்காங்க. அப்படி பூமிக்கு வந்த மனுஷங்க தான் இந்த ஸ்டார்ட்டிங்ல அபார்ட்மெண்ட் மேல பாம் போட்டு உள்ள வராங்க. அப்படி உள்ள வந்து பார்த்ததுல நெறைய சின்ன குழந்தைங்கலாம் இருந்திருக்காங்க. அது போக இவங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போதுல அவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு. அவங்களுக்கும் உணர்வு இருக்குன்னு அந்த மனுஷங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்காக தான் அந்த மனுஷன் நம்ம ஹீரோவும், ஹீரோயினையும் காப்பாத்தி இங்கருந்து தப்பிச்சு போகுறதுக்கு ஒரு ஐடியாவும் சொல்றான். அப்படி அங்கருந்து தப்பிச்சு அந்த ட்ரெயின பிடிக்கிறதுக்காக ஹீரோவும், ஹீரோயினும் கிளம்பி போறாங்க. அப்படி 2 பேரும் தப்பிச்சு போயிட்டு இருக்க வழியில ஹியூமன்ஸ்க்கும், ரோபோட்டுக்கும் பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருக்கு. எப்படியோ அதுலலாம் இருந்து தப்பிச்சு அந்த டன்னல் வழியா அந்த ட்ரெயின் ஏறுறதுக்கும் வந்துருதாங்க. ஆனா அவங்க 2 பேரும் ரயில்வே ஸ்டேஷன்ல ரீச் ஆகும்போதுல அந்த ட்ரெயின் கிளம்பி போய்க்கிட்டு இருக்கு. அவங்களும் எவ்வளோ கத்துறாங்க, "ஸ்டாப் பண்ணுங்க நாங்க ஏறணும்" அப்படின்னு. ஆனா அந்த டைம்ல நெறைய மனுஷங்க அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல என்டர் ஆயிருந்தாங்க. ஆனா அந்த ட்ரெயினே எப்படியோ ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. அந்த மொட்டை தல பாஸும் கூடயே வரான். அவங்க 3 பேரும் அந்த ட்ரெயின்ல ஏறி இப்போ அங்க இருந்து எப்படியோ தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா இப்போ அந்த ட்ரெயின்குள்ள மட்டும் தான் அந்த ரோபோட்ஸ் இருக்காங்க. மறுபடியும் இந்த பூமிய மனுஷங்க ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படியே கட் பண்ணா ட்ரெயின்குள்ள அந்த மொட்டை தல பாஸ்ட்ட நம்ம ஹீரோ கேட்கறான். "உங்க மெமரி பவர நீங்க எரேஸ் பண்ணல தானே?" "ஆமா, நான் எரேஸ் பண்ணல. மனுஷங்க கட்டாயமா ஒரு நாள் பூமிக்கு வருவாங்க. அவங்கள சமாளிக்கிறதுக்காக தான் என்னோட மெமரி பவர நான் எரேஸ் பண்ணாம வச்சிருந்தேன்." அப்படியே அந்த ட்ரெயினும் கிளம்பி போய்க்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ, ஹீரோயின் அவங்க 2 குழந்தைங்களும் சேஃபா அந்த ட்ரெயின்ல இருக்கிற மாரி காமிக்கிறாங்க. அதாவது இவங்க எல்லாரும் மனுஷங்கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு சீக்ரெட்டான இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படி அந்த ட்ரெயின் போயிட்டு இருக்கிற பாலம் ட்ரெயின் முன்ன போக போக அந்த பாலம் பின்னாடி இடிஞ்சு விழுந்துகிட்டே இருக்குது. எதுக்காக இப்படி இடிஞ்சு விழுதுன்னா, அந்த ட்ராக்க ஃபாலோ பண்ணி எந்த மனுஷங்களும் இந்த ரோபோட்ஸ் கிட்ட வந்துரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு செட்டப்ப பண்ணியிருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கிற ட்ரெயின் சேஃபா ஒரு டனலுக்குள்ள போயிருது. அந்த டனலுக்குள்ள போவே அந்த பிரிட்ஜ் மொத்தமா இடிஞ்சு விழுந்துருது. சோ இவங்க எல்லாரும் அந்த ட்ரெயின்ல ஒரு சீக்ரெட்டான இடத்துக்கு சேஃபா வாழ போற மாரி இந்த படத்த முடிக்கிறாங்க. சோ மனிதர்கள் இப்படி ட்ரெயின்ல தப்பிச்சு போன இந்த ரோபோட்ஸ்கள கண்டுபிடிச்சு அழிப்பாங்களா இல்லையாங்கிறது அடுத்த
அடுத்த பாட்ட பார்த்தா தான் தெரியும். ஆனா, இன்னும் அடுத்த பாட்டு ரிலீஸ் ஆகல. அது ரிலீஸ் ஆனாலும் அந்த படத்தையும் பார்த்து நம்மளும் உங்களுக்கு சூப்பராவே கதைய சொல்லிறலாம். ஸோ மூவி லவர்ஸ் ஆனா இந்த படத்துல எனக்கு ஒரே ஒரு டவுட் தான். அப்படி அவங்க மனுஷங்கிட்ட இருந்து காப்பாத்துன அந்த 2 குழந்தைகளும் இந்நாள் வரைக்கும் அதாவது 50 வருஷம் கழிச்சும் அது குழந்தைகளாவே தான் இருக்குது. இந்த ஒரு இடத்துல தான் இந்த படம் எனக்கு லேக் ஆன மாரி தெரியுது. மத்த படம் இந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்தோட கதை எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான படத்துல உங்கள மீட் பண்றேன். நான் உங்களில் ஒருவன். அண்ட் ஒன்ஸ் அகைன் வெல்கம் டூ தமிழ் ஹாலிவுட் டாக்ஸ். பாய் பாய்.